மிலிட்ரி பேஸு செக்டார் 16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கு. இந்த இடத்துல சயின்டிஸ்ட் எல்லாரும் ஏதோ ஒரு பொருளை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது ரொம்பவே சீக்ரெட்டா இருக்கு. இதை பத்தி வெளியில யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த இடத்துக்கு அவங்களுக்கு தேவையான சப்ளைஸை கொடுக்கறதுக்காக மிலிட்ரியில இருந்து சில ஆட்களை வந்து அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துல எந்த ஒரு சயின்டிஸ்ட்டுமோ இல்லை அங்கே வேலை செய்கிறவங்களோ யாருமே இல்லை. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வருது அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்குன்னு. அதுல இருந்து இவங்க எல்லாரும் எப்படி தப்பிக்கிறாங்களா இல்லையா, இல்லை இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2007 ரிலீஸ் ஆன த ஹில் ஹாவ் ஹைஸ் டூ அப்படிங்கிற சைஃபை ஹாரர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கே தட்டி விட்டுருங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய உமனை தான் காமிக்கிறாங்க. இந்த லேடிக்கு இப்ப குழந்தை பிறக்குது. அப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதை யாரோ வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா அந்த குழந்தை கொஞ்சம் டேமேஜா இருக்கு. அதாவது செதஞ்சு போய் பிறந்திருக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா அங்க வந்த ஆளு அந்த பிரெக்னன்ட் லேடி அவனை கொன்னுறான். அட பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஒரு ஃபேமிலி இந்த பக்கமா வரும்போது இங்க இருக்கிற கூடிய மிலிட்ரி பேஸை வந்து பாக்குறாங்க. அப்படி இங்க இருக்காங்க. இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா அவங்க காணாம போயிடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக சில மிலிட்ரி டீம்ல இருந்து ஆட்கள் வந்து பாக்குறாங்க. அவங்கள பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. இதனால இந்த இடத்துல வந்து கேமரா இதெல்லாம் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. இப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு தேவையான எல்லா செக்யூரிட்டிஸ் இது எல்லாத்தையுமே வந்து செட் பண்றாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல இங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் செட் பண்றாங்க. இப்போ மீட்டிங் ரூம்ல இருந்து இந்த மாதிரி டம்மி டால்ஸ் எல்லாத்தையும் செட் பண்றாங்க. அப்படி டம்மி டால்ஸை உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாருக்கு அடியிலையும் ஹீட் சென்சாரை வந்து இவன் பொருத்திட்டு இருக்கிறான். ஏன்னா இது மூலியமா இங்க என்ன நடக்குது ஏதாவது மூமெண்ட் தெரிஞ்சா வந்து பாத்துக்கலாம்ல. அதனால இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து டாக்டர் வில்சன் அப்படிங்கிறவர் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட டெக்னீஷியன் கிட்ட இப்படி இப்படி செட் பண்ணு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பா பார்த்தா திடீர்னு இவரோட டிவைஸ்ல ஏதோ ஒன்று அங்கே வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரிய வருது. என்னது இது ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கையிலே பார்த்தா அங்கே சிக்னல் கட் ஆயிருது. ஐயோ என்னடா இது வர சிக்னல் கட் ஆயிடுச்சு அப்படின்னு இவர் பார்க்க ஒரு பக்கம் இந்த இவன் வந்து டெக்னீஷியன் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போறான். பார்த்தா அந்த பவர் பாக்ஸ் நெருப்பு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ இதை யாரா எரிய வச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது எலி பார்த்த வேலையா இருக்கும் அப்படின்னு விட்டுறான். கட் பண்ணி இப்போ மலையில வந்து இவனோட எக்யூப்மெண்ட்ஸை செட் பண்றதுக்காக இந்த கண்ணாடிக்காரன் பார்த்துட்டு இருக்கான். சரி இது எங்க கரெக்டா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கேட்கறதுக்காக வில்சனை காண்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னடா மனுஷன் எதுவும் பேச மாட்டேங்கிறாரே, சரி இந்த டெக்னீஷியனையாவது காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் அவன் அந்த மலைக்குள்ளார ரொம்பவே வினோதனமான முறையில அவனோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் வெளியில வந்து கொடூரமா செத்து கிடக்குறான். ஏன் சிக்னல் கிடைக்கலன்னு கடுப்பா நின்றுட்டு இருக்கப்ப திடீர்னு அவனுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா ரொம்பவே மாற்றம் உள்ள ஒரு மனுஷன், அதுவும் பாம்பை வந்து அப்படியே தின்னுட்டு இருக்கிறான். ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃபர்ஸ்ட் பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவனை பார்த்ததுமே அவன் கிட்ட வந்துட்டு இவனை ஏதோ பெருசா பண்ணல, ஜிப்பு இருக்கும் பேக்கோடது அதை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இவன் என்னமோ வினோதமா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறது அவனுக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிறான் இங்க இருந்து ஓடிரு அப்படிங்கிற மாதிரி தான் வார்த்தையை தான் அவன் சொல்லிட்டு இருக்கிறான். எனது ஓடணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கடைசியில் இவனுக்கு பின்னாடியில இருந்து ஒரு இது மாதிரி பாதிக்கப்பட்ட ஆளு மியூட்டேட்டடா இவங்க எல்லாரும் மாறி இருக்காங்க. அடிச்சு போட அந்த சத்தத்துல அவன் கதறிக்கிட்டு இருக்கிறான். அப்ப கர்னல் ரெடிங் அப்படிங்கிறவன் என்னடா சத்தம் கேக்குதே அப்படின்னு செக் பண்றதுக்காக வந்து பார்த்தா இவனுக்கு பின்னாடி தான் அந்த மியூட்டேட்டட் மனுஷன் நிற்கிறான். அதனால இவனை வந்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு அதை வந்து வெற்றிகரமா கொண்டாடிட்டு வேற இருக்கான். நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இங்க பார்த்தா பயங்கரமான ஒரு போர்க்களத்துல இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து இருக்காங்க. இந்த போர்க்களத்துல ஒரு சோல்ஜர் ஓடிட்டு இருக்கும் போது அவன் ஹெல்மெட் கீழே விழுந்துருது. இவன் பெருஸ் பீட்டர். இவன் அதை எடுக்க போறான். டீம் மெம்பர்ஸ்லாம் டே வேணாண்டா அப்படிங்கிறாங்க. அவன் கேட்கல. அவன் போன இடத்துல இப்ப வந்து பயங்கரமா வெடிச்சு சதறுது. அதனால கீழே விழுந்துடுறான். இது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எதிரி வேற வந்துட்டு டேய் நீங்க எல்லாம் என்ன ஒத்தை கொத்தை பிறந்தவனா அப்படி இப்படின்னு அசிங்கமா அவங்க அம்மா ஃபேமிலி எல்லாம் பேச இதுல கிராங்க் அப்படிங்கிறவன் கோவப்பட்டு டேய் ஒழுங்கா எல்லாரும் வாங்கடா அவனுங்களை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து சண்டை போட போறானுங்க. இவனுங்க டீம் மெம்பர்ஸா ஐயோ இவன் மெண்டல் மாதிரி பண்றானே, இருந்தாலும் வேற வழி இல்லாம சொல்றதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அங்க போயிட்டு அந்த கதவை திறந்தா அங்க வந்து பாம்பு செட் பண்ணிருப்பாங்க போல. அதனால அதுவும் வெடிச்சு சதுருது. எல்லா சோல்ஜர்ஸும் கீழே விழுறாங்க. அவங்க கிட்ட ஒரு பொம்மை வேற வந்து விழுகுது. இந்த பொம்மையை பார்த்துக்கிட்டே அங்க ஒரு லேடி அவங்க வந்துட்டு டேய் படுப்பாவீங்களா என்ன இப்படி பண்ணீங்க, என்னோட குழந்தைய எப்படி பண்ணிட்டீங்களேன்னு திட்டிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நெப்போலியன் அப்படிங்கிற சோல்ஜர் வந்துட்டு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அந்த அம்மா உடம்புல பார்த்தா ஃபுல்லாவே வந்து பாமா தான் இருக்கு. பூம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கடைசியில் பார்த்தா இது எல்லாமே வந்து ஒரு பிராங்க் மாதிரி, அதாவது இவங்களுக்கான ட்ரைனிங் செஷன் மாதிரி. அட பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்படியே சோர்ந்து போறாங்க. இந்த நேரத்துல இந்த இடத்தோட ஜெஃப்ரி அவரு வந்துட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு இவங்க எல்லாத்தையும்.
ஏன்னா இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா நம்ம செக்டார் 16க்கு போகணும். அங்க இருக்கிற சயின்டிஸ்டுக்கு சில சப்ளைஸ் தேவை, அது எல்லாத்தையும் நம்ம தான் போய் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் அவங்க யாரையுமே வந்து நீங்க பார்க்க கூடாது, பேசவும் கூடாது. ஏன்னா அங்க இருக்கிற மிஷன் வந்து ரொம்பவே சீக்கிரட்டானது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே இவர் வந்து கிளம்ப சொல்றாரு. இது மாதிரி இதுக்கப்புறம் விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே கிளப்புறாரு. அப்போ வந்து இவங்க வண்டியில கிளம்பி அங்கிருந்து போறாங்க. அப்படி ட்ரக்ல போகும்போது அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு வம்பிழுத்துட்டு வராங்க. அது கூடவே இந்த மிஷனை பத்தியும் பேசுறாங்க. ஒருவேளை அந்த இடத்துல வந்து ஆர்மி ஏதாவது நியூக்ளியர் வெப்பன் வந்து தயாரிக்கலாம், அதனால அந்த இடமே வந்து ரேடியோ ஆக்டிவ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள பேசுறாங்க. பட் இதெல்லாம் வந்து பெரிய இடங்களுக்கு தெரியும், நம்ம கிட்ட இதை பத்தி ஒருவேளை ஜெஃப்ரி சொல்லாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு சில பேரு ஆமா இதுவரை பயந்தாங்குழிகளா இருந்தா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ண, இதனால அங்க இருக்கிற ஒருத்தவன் கோவப்பட்டு ஒருத்தனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான் ட்ரக்கை விட்டு. டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனை வந்து அமைதிப்படுத்துறாங்க. இப்போ எப்படியோ இவங்களோட டீம் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. செக்டார் 16 இதுதான் படத்தோட ஆரம்பத்துல காமிச்ச இடம். இந்த இடத்துக்கு இவங்க வந்து பார்த்தா அங்க ஒரு சயின்டிஸ்ட் கூட இல்ல. இதை பத்தி நம்மளோட இடத்துக்கு கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க சிக்னலும் இல்ல. இவங்க கீழே எல்லாரும் இது இருக்கிறத மேல இருந்து யாரோ வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை அவங்க பார்க்கல. இங்க இருக்கிற கிராங்க் அப்படிங்கிறவன் மெதுவா அந்த லேபோட கதவை போயிட்டு திறந்து பார்க்கறான். திறந்தா அங்கிருந்து ஒரே பேட்ஸா பறந்து போகுது. என்னடா வவ்வால்லாம் பறக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்கறான். அந்த இடத்துல அவங்களுக்கு சேட்டலைட் போனும் கிடைக்குது, ஆனா அது உடஞ்சு போயிருக்குது. சரி இங்க இருக்கிற ட்ரக் ரேடியால ஏதாவது சிக்னல் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி போயிட்டு ட்ரை பண்றாரு. அப்ப பார்த்தா ஒரு சிக்னல் வந்து வருது. நான் வந்து இது மாதிரி மலை மேலே இருக்கேன், எனக்கு வந்து பிரச்சனை, காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஃபர்தராக டீட்டெயில் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா கால் கட் ஆயிருது. இவங்களுக்கே ஒன்றும் புரியல. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் நின்றுட்டு இருக்க. இதை நம்ம நம்புறதா வேணாமா அப்படின்னு பார்க்க மலை மேல இருந்து கண்ணாடி மாதிரி ஒரு சிக்னல் வந்து வருது. சரி ஓகே அப்படின்னா அங்கே யாரோ இருக்காங்க, நம்ம இப்போ ரெஸ்கியூ மிஷனுக்கு போக போகிறோம், அவனை போயிட்டு காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி சொல்ல, நெப்போலியன் இருந்துட்டு இல்லை இது வந்து உண்மையா பொய்யான்னு தெரில, நமக்கான ஏதாவது ட்ராப்பாக கூட இருக்கலாம், நம்ம இதை பற்றி பேஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜெஃப்ரிக்கு கோவம் வந்துருது. நீ ஒழுங்கா போயிட்டு இங்க இருக்கிற பாத்ரூம்க்கு பாதுகாப்புக்கு நிக்கிற, அதுவும் ஒத்த கால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிடுறாரு. அதனால நெப்போலியன் வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். இந்த கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட போயிட்டு ஆம்பர் அப்படிங்கிறவ கொஞ்சம் அப்படி இப்படியும் பேசிட்டு இருக்க. இதை பார்த்த ஜெஃப்ரி நீயும் ஒழுங்கா இங்கேயே உட்காந்து இந்த ரேடியோ சிக்னல்ல ஏதாவது வருதான்னு பாருப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். இவளும் போயிட்டு அங்க இருக்கிற ரேடியோவை செக் பண்றா. பார்த்தா ஹலோ அப்படிங்கிற வாய்ஸ் மட்டும் கேக்குது. இவளுக்கே ஷாக்கு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா வேற எந்த ஒரு சிக்னலோ இல்ல வேற எந்த வாய்ஸும் கேட்கல. இப்ப இந்த டீமா இங்க இருந்து இவங்க வந்து வராங்க. அப்படி வந்துட்டு இருப்பக்க மிக்கி அப்படிங்கிறவன் வந்து திடீர்னு ஒரு இடத்துல காலை வச்சோன்னு கீழே விழுந்துடுறான். நல்ல வேலை அவன் உள்ள விழறதுக்குள்ள அவங்க டீம் மெம்பர்ஸ் சேர்ந்து அவனை தூக்கிடுறாங்க. இதனோட அவனோட கால் வந்து கொஞ்சம் சுளுக்கி இருக்குது. அங்க இருக்கிற ஒருத்தவன் அதுக்குள்ள கல்லை போட்டு பாக்குறான். கிட்டத்தட்ட அது ஏகப்பட்ட மைல் தூரம் இருக்கும் போல. நல்ல வேலை நீ ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்றாங்க. அவனால கால் சுளுக்கி இருக்கிறதுனால இதுக்கு மேல டிராவல் பண்ண முடியுமான்னு தெரியல. சரி ஓகே நீங்க இருந்துக்கோ, நாங்க வந்து போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியும் மத்த எல்லாரும் இங்க இருந்து வந்து போறாங்க. இந்த டைம்ல நம்ம நெப்போலியன் இருந்துட்டு சரி பாத்ரூம் வருது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறான். உள்ள போயிட்டு உட்காந்தவனுக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்து எவனோ ஒருத்தன் கையை விடுறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறி அடிச்சுக்கிட்டு வெளில ஓடி வரான். எம்மாடி எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தா நம்ம ஆம்பர் இருந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு கேட்க உள்ள எவனோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதுவும் பாத்ரூம்குள்ள. இதை போய் யாராவது சொன்னா நம்புவாங்களா, என்ன சும்மா விளையாடிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஆம்பர் சொல்லிட்டு சரி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கதவை திறந்து பாக்குறா. பார்த்தா உள்ள உண்மையிலே ஒரு மனுஷன் மாட்டிட்டு இருக்கிறான். இதை பார்த்ததும் இவளுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ இது எப்படா சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பயந்து போயிடுறா. ரெண்டு பேரும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவன் உயிரோட தான் வேற இருக்கான். அவன் அதுக்குள்ள இருந்து அப்படியே வந்து எந்திரிச்சு வெளியே வர இவங்களும் வந்து அது யாராது அப்படின்னு பாக்குறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது, ஆரம்பத்துல அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்துட்டு மீட்டிங் எல்லாத்தையும் செக் பண்றதுக்காக ஒருத்தர் தானே டாக்டர் வில்சன், அவன் தான். இவனோட உடம்புல அங்கங்க பயங்கரமான கட்டு இருக்கு. சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சொல்ல விரும்புறான், ஆனா என்ன சொல்ல வரான்னு தெரியல. இதை பார்த்து நெப்போலியன் ஒண்ணு புரிஞ்சுக்கிறான். யாரோ ஒருத்தவன் இவனை வந்து இது மாதிரி பண்ணியிருக்கணும், இதனால அவன் பயங்கரமா இன்ஃபெக்ட் ஆகி இப்படி இறந்து போயிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். இங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு நம்ம உடனே வந்து நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஜெஃப்ரியை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் வந்து ட்ரை பண்றான். ஆனா அங்கதான் வந்து சிக்னலே இல்லையே, எந்த ஒரு கான்டாக்டும் பண்ண முடியல. இதை மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா பின்னாடி புகையா வருது. என்னடா இது அடுத்த பிரச்சனை அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தா இவங்க வந்து ட்ரக்கு அதை யாரோ நெருப்பு வச்சு விட்டாங்க. ஐயோ இது யாரா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவங்க வந்து சிக்னல் அந்த ரேடியோ இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க வந்து இவளோட ரைஃபிளை காணோம். ஐயோ அப்படின்னா இதை உடனே டீம் மெம்பர்ஸ்க்கு நம்ம சொல்லி ஆகணும், ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க வந்து கிளம்பி போறா. ஆனா நெப்போலியன் இல்ல, நான் வந்து இங்க இருந்து சிக்னல் வருதானே பார்த்துட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருக்கிறான். இவன் வந்து அப்படியே இந்த இடத்துக்குள்ள வரும்போது ஏதோ அவளுக்கு வித்தியாசமா படுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு
டீம் மெம்பர்ஸ் வேற எங்க போனாங்கன்னு தெரியலையேன்னு புலம்பிட்டு இருக்க. திடீர்னு பின்னாடில இருந்து ஒரு அந்த மியூட்டேட்டட் மனுஷன் அவன் வந்து இவளை அப்படியே கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறான். இந்த மனுஷன் அவளை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவ தான் ஒரு சோல்ஜர் ஆச்சே, அதனால அங்க இருக்கிற ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து அவனோட மூஞ்சிலே போட இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா இவன் கிட்ட பிளேடு வேற இருக்கும். அதனால அதை வச்சு அவளை தாக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல ஐயோ என்னடா நம்ம மாட்டிக்கிட்டோமா அவ்வளவுதானோ அப்படின்னு நினைக்கும் போது பின்னாடில இருந்து யாரோ இவனை ஷூட் பண்ணிடுறாங்க. யாரான்னு பார்த்தா அந்த மிக்கி தான். இவனுக்கு தான் கால் சொல்லியிருக்குன்னு இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிருக்குன்னு விட்டுட்டு போயிருப்பாங்களே, ஸோ அவன் அங்கதான் இருந்திருப்பான். ஆனா இவனுக்கு வந்து பெருசா எதுவும் ஆயிருக்காது. இது மாதிரி கன் ஷாட் கேட்டதும் அவன் பயந்து போயிட்டு ஒரு குழி மாதிரி இருக்கு அதுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். திடீர்னு பார்த்தா வேற எங்க இருந்த ஒரு குழியை போட்டு ஓட்ட வழியா நம்ம மிக்கியை உள்ள இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அவனோட ஒரு கால் வேற அங்க மாட்டிக்குது, அதுவும் சின்ன ஓட்டை தான். இதை பார்த்துட்டு எப்படியாவது ஐயோ இவனை காப்பாத்துமேன்னு ஆம்பர் வந்துட்டு ட்ரை பண்றா. எப்படியாவது இவனை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றான். அவனும் ஒரு காலை வச்சு ஃபோர்ஸ் கொடுத்து பாக்குறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. சரி இவ கண்ணை வச்சு ஷூட் பண்ணலான்னு பார்த்தா இவனோட மொத்த பாடியும் அந்த ஓட்டையை வந்து அடைச்சிருக்குது. அதனால அவளால அந்த மனுஷனை பார்க்கவும் வர முடியல. கட்டத்துக்கு மேல இவங்களால முடியல. இவனோட ஒரு கால் வந்து அதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. நெப்போலியனும் இப்ப வந்துடுறான். ரெண்டு பேரும் சேர்ந்து இழுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா வந்து எதுவும் வந்து நடக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா அவனோட ஒரு கால் உள்ள போய் அந்த மலைக்கு நடுகள்ல மாட்டிக்கிட்டு ஒரே ரத்தமா வர ஆரம்பிக்குது. அவனோட மொத்த பாடியையும் இப்ப அந்த மியூட்டேட்டட் மனுஷன் வந்து இழுத்துட்டு போயிடுறான். இந்த இடத்துக்குள்ளே அவன் வந்து அப்படியே சதஞ்சு போறான். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணி மலைப்பகுதியில டெல்மர் அப்படிங்கிற ஒரு சோல்ஜரை காமிக்கிறாங்க. வந்து டிராவல் பண்ணணும்னா இந்த மாதிரி மலைகள்ல பாறைகள்ல ஏறிதான் போயாகணும். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல ஸ்லிப் ஆயிருப்பான். எப்படியோ மேல வந்துடுறான். மேல வந்து மெஸ்ஸி அப்படிங்கிற இன்னொரு சோல்ஜரை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தனியா போயிட்டு போன்ல அவனோட பையனோட வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு பின்னாடில இருந்து இவளை யாரோ வந்து தொடுறாங்க. யாரா அது அப்படின்னு பயந்துடுறா. நல்லவேளை இவளோட டீம்மேட் தான். சரி இங்க இருந்து நம்ம போக போறோம், வாங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து இவங்க எல்லாரும் வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போறப்ப அங்க இருக்கிற பாறையில இவங்களுக்கு ஒரு ஷூ கிடைக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்றாங்க. போனா அங்க வந்து ஒரு டெட் பாடி இருக்கு. அது வேற யாரும் கிடையாது, அந்த ரெட்டிங் தான். இதுக்கு முன்னாடி வந்து அந்த கண்ணாடிக்காரன் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பான்ல, ஒருத்தன் பாறையில இருந்து மேல தூக்கி போட்டிருப்பானே, அவனோட பாடி தான் அங்க கிடக்குது. சரி இதை பத்தி நம்மளோட டீம் மெம்பர்ஸ்க்காவது அங்க இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா சிக்னலே கிடைக்கல. என்னடா இது நம்மளோட ஆட்களும் எங்க போனாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்னும் புரியாம சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. தூரத்துல வந்து யாரோ கத்துறது மாதிரி சவுண்டு கேக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி போலாம் அப்படின்னு பார்த்தா கூடவே மிஸ்ஸி என்ன சொல்றான்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரேடியோல கான்டாக்ட் பண்ண வாய்ஸும் இதுவும் ஒன்னா வேற இல்ல, வேற வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றா. இப்ப அங்க இருக்கிற பாறைகளுக்கு நடுவுல ஏதோ வினோதமான சத்தம் கேட்க அதை ஃபாலோ பண்ணி இவங்க எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திடீர்னு பார்த்தா மேல இருந்து ஒரு மியூட்டேட்டட் மனுஷன் அவன் வந்து ஸ்பிட்டர் மேல குதிச்சு அவனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால ஸ்பிட்டரும் வந்து இப்ப ஷூட் பண்ண ஆரம்பிக்க அந்த மனுஷன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். இவன் வந்து அவனை ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா புல்லட்டையுமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் அலைக்கா அங்க இருந்து மேல போய் மேல இருந்து நிறைய கல் இதெல்லாம் எடுத்து ஸ்பிட்டர் மேல தூக்கி போட்டுட்டு இருக்கான். அப்ப ஜெஃப்ரி இருந்துட்டு டே கொஞ்சம் இருறா அப்படின்னு பேச வரும்போது இவன் தான் அந்த மியூட்டட் மனுஷன் நினைச்சிட்டு இவன் பயங்கரமா வந்து சுட்டுறான் ஸ்பிட்டரு. இதனால ஜெஃப்ரிக்கு சம காயப்பட்டுருது. அங்க இருக்கிற அந்த மியூட்டட் மனுஷன் வந்து தப்பிச்சு போயிடுறான். ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பாக்குறாங்க. ஆனா வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தடவை சுட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஏகப்பட்ட தடவை சுட்டதுனால ஜெஃப்ரி இப்ப இந்த இடத்துல வந்து உயிரிழந்துடுறாரு. அந்த டைம்ல கரெக்டா நெப்போலியனும் ஆம்பரும் இவங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. மிக்கிக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தியும் சொல்றாங்க. சரி ஓகே இப்ப நம்ம ஜெஃப்ரியோட பாடி எடுத்துட்டு இங்க இருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டெட் பாடி எடுத்துக்கிட்டு இங்க இருந்து அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அப்படி இவங்க போற வழியில பார்த்தா தூரத்துல யாரோ ஒருத்தவங்க நகர்ற மாதிரி தெரியுது ஒரு ஆளு. இதை பார்த்ததுமே அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து அவனை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற மத்தவங்க இல்ல வேண்டாம், அவனால இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம இங்க இருந்து கிளம்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து வந்து இப்ப மலையில இருந்து கீழே இறங்கி ஆகணும்ல, சோ அதனால ஸ்பிட்டரை தான் வந்து ஃபர்ஸ்ட் டெட் பாடியை கொடுத்து இறக்குறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஒயர் வந்து கட் ஆகி ஸ்பிட்டரும் கீழே விழுந்து செத்து போயிடுறான். அட பாவீங்களா இதெல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு நெப்போலியன் அங்க இருக்கிறவங்க பயங்கரமா திட்டுறாங்க. ஏன்னா நீ தான் இந்த ரோப்பை ஒழுங்கா கட்டல, டைட்டா கட்டாததுனாலதான் அது அவுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அங்க இருக்கிற ஒரு மொட்டையன் அந்த ரோப்பை செக் பண்ணும்போது தான் தெரிய வருது இதை யாரோ கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடவே இவங்க கிட்ட இருந்த மத்த ரோப்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா அதையும் காணோம், எல்லாமே பாதி பாதியா கட் ஆகி இருக்குது. சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து இறங்க முடியாது, நம்ம இந்த மலையை சுத்தி தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து அந்த மலையை சுத்தி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு டெட் எண்டு. இங்க இருந்து இதுக்கு மேல எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. இந்த நேரத்துல அந்த பாறைகளுக்கு நடுவில் ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்ட்டு போயிட்டு பார்த்தா அது அந்த ரெட்டிங் தான். இன்னமும் அவன் உயிரோட தான் இருக்கிறான். ஐயோ நீங்க என்ன உயிரோட
உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட காயங்களுக்கு மருந்து போடுறதுக்கு அங்க இருக்கிறவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவனா இவங்களெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறான். அப்படி சிரிச்சதுமே இவங்க கண்ணை வந்து பாயிண்ட் பண்றாங்க. அப்பதான் இவன் ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா, இந்த இடத்துல வந்து முன்னாடி கவர்மெண்ட் பண்ண ப்ராஜெக்ட்னால இந்த இடம் வந்து ரேடியோ ஆக்டிவ் எனர்ஜினால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால இங்க இருந்த எல்லாருமே வந்து இப்போ இது மாதிரி மியூட்டேட்டட் மனுஷங்களா வந்து மாறிட்டாங்க. அப்படி மாறின இவனுங்க ஆம்பளைங்களை பார்த்தா எல்லாத்தையுமே கொண்டுடுறானுங்க, பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் விட்டுறானுங்க. ஏன்னா இனப்பெருக்கத்துக்காக. அதனால இங்க இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த இவங்க இங்க இருந்து எப்படி போறது அப்படிங்கிற மாதிரி வழி கேட்கறாங்க. இங்க இருந்து போறதுக்கு ஒரே ஒரு வழிதான், உங்களை நீங்க கொண்டுறணும், அவ்வளவுதான், செல்ஃப் டிலிட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சொன்னதை கேட்டு எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. இப்ப மிஸ்ஸியும் ஆம்பரும் ஒரு இடத்துல வந்து தனியா உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப மிஸ்ஸி தன்னோட பையனோட அந்த வீடியோ கிளிப்பு அதை தான் ஆம்பர் கிட்ட போட்டு காமிச்சிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா பின்னாடில இருந்து ஒரு மியூட்டேட்டட் மனுஷன் அவன் அந்த இடத்துக்கு வர ட்ராப் இது அப்படின்ற மாதிரி அவ கத்த ஆரம்பிக்கிறா. அப்படி கத்துனதுமே அந்த இடத்துல சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களை பிடிக்கிறதுக்காக தான் இவங்க அந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணியிருப்பாங்க. அதனால அங்க வந்து அந்த ஆளை சுட்டு கொல்ல, இதுக்கப்புறம் இவன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வரா மிஸ்ஸி. அப்படியே அவங்க வரும்போது பார்த்தா பின்னாடி வந்து அந்த ராக் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த மியூட்டேட்டட் மனுஷன் அவளை பிடிச்சிடறான். இது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா தான் ஐயோ அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷன் அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டே ஏதோ ஒரு சுரங்கப்பாதை அந்த இடத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். இவங்களும் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி உள்ள வராங்க. வாங்க, இவங்க கூட இருக்கிற ஸ்டம்ப் அப்படிங்கிற ஒருத்தவன் இதுக்குள்ள போறது நமக்கு அவ்வளவு சேஃப் இல்ல, நம்ம யாரையாவது ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா இவங்களா அதுக்கெல்லாம் இப்ப நமக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பா இந்த இடத்துக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இது மாதிரி சீக்கிரட்டா நுழையிறத வெளியில யாருக்கும் தெரியாம ஒருத்தவன் நின்று பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப இந்த பக்கம் இவங்க வந்துட்டா அதோட அந்த வழி வந்து முடிஞ்சு போயிருது. அந்த இடத்துல தான் அவங்க கடத்திட்டு போன மிஸ்ஸி, அவளோட செல்போனும் இருக்கு. அப்புறமா தான் பார்த்தா அங்க ஒரு டனல் இருக்கு. அந்த டனல்ல யாரோ மெட்டல் ஷீட் வச்சு மூடி வச்சிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதுக்குள்ள போயிட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சோல்ஜர் அவன் வந்து குதிக்கிறான். அப்படி குதிச்சா இடையில வந்து ஏதோ ஒரு ஸ்டோனை வச்சு வழியை மறைச்சிருக்காங்க. அதை கிக் பண்ண திடீர்னு அவர் அப்படியே உள்ள போயிட்டு விழுந்துடுறாரு. ஆனா இங்க ஏதோ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜர்ஸா உள்ள வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது இவங்க டீம்ல ஒரு ஆள் மாட்டியிருக்கா, அவளை காப்பாற்றணும். அப்ப இந்த பொண்ணு மேல திடீர்னு ஸ்பைடர் விழ அவ வந்து ஃபர்ஸ்ட் பயந்துடுறா. அதுக்கப்புறம் எப்படியோ அதை சமாளிச்சு இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. பக்கம் இந்த ஸ்டம்ப் அப்படிங்கிறவன் நான் உள்ள வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் மட்டும் தான் இப்ப வெளியில இருப்பான். சுத்தி முத்தி ஐயோ யாரும் இருக்காங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டே ரொம்பவே பயந்து பயந்து வந்துட்டு இருக்கான். மேல இருந்து நிறைய பாறைகள் கல்லெல்லாம் வந்து விழுகுது. இருந்தாலும் அவன் வந்து எல்லாத்துல இருந்து தப்பிச்சிடுறான். தப்பிச்சுட்டு இப்ப பாறைகளுக்கு மேல அதை ஏறி தான் வந்து அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். இது ரொம்பவே ரிஸ்க், பட் இருந்தாலும் வேற வழி இல்லை. அவன் கிட்ட ரோப்ஸும் வேற இல்லை. அதனால எப்படியோ அங்கேருந்து டிராவல் பண்ணி வரான். அங்க வந்து பார்த்தா ஒரு இடம் வந்து இருக்குது. சரி, இதுக்குள்ளதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டனல் மாதிரி இருக்கு. அதுல குதிச்சு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா அப்படின்னு வந்து செக் பண்றான். ஆனா யாரோட வாய்ஸும் அதுல இருந்து கேட்கற மாதிரி தெரியல. சரி, இதுக்கு மேல இங்க இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இங்க இருந்து கிளம்போம் அப்படின்னு அவன் வெளில வரும்போது பார்த்தா அந்த மியூட்டேட்டட் மனுஷன் அவன் வந்துட்டு அவனோட கையவே தனியா கட் பண்ணி எடுத்துடுறான். இதனால அந்த இடத்துல அவன் வந்து அப்படியே உயிரிழந்து போறான். ஏன்னா ரொம்ப நேரமா அந்த வழியில துடிச்சு செத்து போயிடுறான். இப்ப கட் பண்ணி இந்த டீமை காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் உள்ள வந்து யாரும் இருப்பாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா அங்க இருக்கிற செவுத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இறந்து கிடக்கிறது தெரிய வருது. அப்புறம் தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இந்த மனுஷங்க இந்த ஓட்டை வழியா இந்த இடத்த யூஸ் பண்ணி தான் நம்ம ரோப்பெல்லாம் கட் பண்ணி இது மாதிரி சாகடிச்சிருக்கானுங்க அப்படின்னு. இப்ப அடுத்ததா ஒரு டனல் இருக்கு. இந்த டனல்ல பார்த்தா தண்ணி இருக்கு. சரி, ஓகே, இது எவ்வளவு தூரம் ஆரம், எங்கேயும் கிரவுண்ட் இருக்கு, எதுவும் ஒன்றும் புரியல. அதனால நம்ம கொஞ்சம் சேஃபா தான் போகணும் அப்படின்னு வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆம்பர் மட்டும் அவள் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு புல்லட் எடுத்து சேஃப்டிக்கு வச்சுக்கிறா. எதுவும் பிரச்சனை அப்படின்னா நம்மள தன்னை சுட்டுட்டு செத்து போயிடலாம், இவனுங்கள்ட்ட மாட்ட முடியாது அப்படின்னு. திடீர்னு அப்படி அவ போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு குழி அதுக்குள்ள காலை விட அவ வந்து உள்ள போக ஆரம்பிக்கிறா. அப்ப நெப்போலியன் தான் வந்து பிடிக்கிறான். அப்ப பார்த்தா அங்க இருக்கிற தண்ணி எல்லாமே கீழே வந்து போயிருது. இவங்க ரெண்டு பேரும் அந்த குழிக்குள்ள வந்து விழுந்துடுறாங்க. இப்ப மேல கிராங்கும் டெல்மரும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கீழே மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு வர வழி இல்ல, ரெண்டு குரூப்பா பிரிஞ்சுதான் போய் இங்க இருந்து வந்து இப்ப தேடி ஆகணும். இந்த ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு இப்ப தேட போறாங்க. அந்த இடத்துலதான் வந்து இந்த மெஸ்ஸியா இவன் வந்து பிடிச்சி வச்சுட்டு இருந்திருப்பான். ஆனா அவளை சத்தம் போட விடாம அமைதியா வந்து பிடிச்சி வச்சுட்டு அங்க ஒளிஞ்சிட்டு இருப்பான். அதனால இவங்களுக்கு பெருசா எதுவுமே தெரியாது. டெல்மரும் கிராங்கும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வர வழியில பார்த்தா இடையில வந்து ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு பள்ளமும் இருக்கு. இதை தாண்டி எப்படியாவது போகணும். டெல்மர் யோசிச்சுட்டு இருக்க, கிராங்க் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் தாவிடுறான். ஐயோ, தாவினவன் ஒழுங்கா சேஃபா இருந்தா பரவாயில்ல, கீழே விழ போயிருப்பான். நல்ல வேலை அவன் விழறதுக்குள்ள ஜஸ்ட் மிஸ்ல டெல்மர் தாவி அவனை வந்து காப்பாத்திடுறான். காப்பாத்தினோன்னு இவங்க அங்க இருந்து திருப்பி வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற இடம் வந்து ரொம்பவே ஆபத்தானதா இருக்கு. இதுக்கு மேல நம்ம பார்த்து ரொம்ப பொறுமையா தான் போகணும் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்க வந்து இந்த பாதிக்கப்பட்ட மனுஷன் அவளை வந்து இங்க கடத்திட்டு வந்திருப்பான்ல, பரவாயில்லையே உன்னை வந்து இங்க எப்படியோ கடத்திட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தூசியா இருக்கும் அந்த ரூம்ல கொண்டு வந்து அங்க ஒரு பெட் இருக்கும். இந்த இடத்துல இவளை வந்து போட்டுடுறாங்க.
வந்து இவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் அவ இருந்துட்டு இவனோட மூஞ்சிலே வந்து துப்பிடுறா. நல்ல கோவமான அவன் அங்க இருக்கிற அவளை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். இவ வந்து இதை யூஸ் பண்ணி அவனை வந்து தாக்கிடுறா. அதனால அவன் போயிட்டு அந்த பக்கம் விழ, இப்ப எப்படியாவது இங்க இருந்து போலாம் அப்படின்னு இவ வந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு பார்த்தா, கதவு திறக்கையில அங்க இன்னும் பெருசா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவன் வந்து இவள ஒரே போடு அவ்வளவுதான் கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் இவன் இருந்துட்டு, இல்ல அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றதை கேட்கிற மூட்ல எல்லாம் அவன் இல்ல, இவனையும் ஒரே அடி போடா வெளியே அப்படின்னு சொல்ல இவனும் அங்கிருந்து பயந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் இவகிட்ட போயிட்டு, எனக்கு வந்து குழந்தை வேணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவள் அந்த இடத்துல வந்து பயங்கரமா சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். இவ கத்துற கத்து அங்க இருக்கிற வெளியில இருக்கிற டீம் மெம்பர்ஸ்க்கு கேக்குது. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி போறதுக்காக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவளை பிடிச்சி பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், கட்டி போட்டு வச்சிருக்கான். ஒரு பக்கம் இந்த நெப்போலியனும் ஆம்பரும் அங்க வந்து அவங்களுக்கு ஸ்டம்போட அந்த ஹேர் பேண்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அவனோட கை வர வெட்டப்பட்ட நிலைமையில இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அவங்க ஷாக் ஆக, இவங்களுக்கு பின்னாடி ஒரு மியூட்டேட்டட் மனுஷன் நின்றுட்டு இருக்கிறான். அதனால இவன் எப்படியாவது அவனை கொன்னரலாம் அப்படின்னு பார்த்தா, எத்தனையோ தடவை ஷூட் பண்ணியும் சரி அவனை வந்து எல்லா புல்லட்ஸையுமே மிஸ் பண்ணிடுறான். இதுக்கு மேல முடியலடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அந்த மனுஷன் இவங்களை வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்துடுறான். ஆனா நல்ல வேளை இவன் என்ன பண்றான்னா, அவனோட கண்ணை வந்து குத்தி கண்ணு தெரியாம வந்து பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியோ அந்த மியூட்டேட்டட் மனுஷனை அந்த இடத்துல அடிச்சு கொண்டுடுறாங்க. இந்த சத்தம் கேட்டு கண்ணு தெரியாத ஒரு மியூட்டேட்டட் மனுஷன் அந்த இடத்துக்கு வரான். இதை பார்த்ததும் இவங்க ஏதோ அட்டாக்லாம் பண்ணல, சரி அமைதியா இங்க இருந்து நகர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அப்படியே வந்து நகர்றதுக்கு பாக்குறாங்க. ஆனா இவனா இந்த மனுஷங்களோட வாசனை இது எல்லாத்தையுமே நுகர்ந்துகிட்டே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்கு பாக்குறான். இவங்க அப்படியே பின்னாடி போனவங்க திடீர்னு ஒரு ஹேட்ச் மாதிரி ஓப்பன் ஆகி உள்ள வந்து விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்ததும் டக்குன்னு அதை யாரோ க்ளோஸ் பண்றாங்க. அதுவும் ஒரு மியூட்டேட்டட் மனுஷன் தான். ஆனா அவர் இருந்துட்டு ஒன்னும் பயப்படாதீங்க, நீங்க இங்கே சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் கிராங்கும் டெல்மரும் இவங்க வந்து அந்த கண்ணு தெரியாத மனுஷனை வந்து பாத்துடுறாங்க. அப்படி பார்த்ததுமே ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அவன் டெல்மரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு இப்ப குண்டு பாஞ்சிருச்சு. இப்படி பாயவுமே அங்க இருக்கிற கிராங்க் அவன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படியோ அந்த கண்ணு தெரியாத மியூட்டேட்டட் மனுஷனை அந்த இடத்துல சுட்டு கொள்றான். இதுக்கப்புறம் என்ன, அவனை சுட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல தான் அந்த ஹேட்ச் இருக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி இவங்க 2 பேத்தையும் உள்ள இழுக்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறமா இது நமக்கு சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மனுஷன் இருந்துட்டு இங்க இருந்து வெளியே போறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரின்னு இவங்களும் வந்து ஃபாலோ பண்ணி போறாங்க. போற வழியில பார்த்தா ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கிடக்குது. என்னடா இவ்வளோ திங்ஸும் இதுவும் இருக்கே அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி இங்க வந்தவங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து கொண்டிருப்பாங்கல்ல, அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் திங்ஸ் தான் அது எல்லாமே. அந்த இடத்துல எங்கிட்டு பார்த்தாலுமே ஃபுல்லா டெட் பாடிஸா தான் இருக்குது. ஷாக்கிங்ல இவங்க டீம் மெம்பர்ஸ் பார்த்துக்கிட்டே வர அங்க மிக்கியோட டெட் பாடி இருக்கு. அதை பார்த்ததுமே ஆம்பர் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. பார்த்துக்கிட்டு இருக்கேலையே அந்த டெல்மர் அவனுக்கும் குண்டு பாஞ்சதுனால அவனும் செத்துடுறான். இவனோட டெட் பாடியை இழுத்துக்கிட்டே இப்போ இங்கிருந்து இவங்க வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போனவங்க பக்கத்துல கிட்டத்தட்ட டோர் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா டோர் ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அந்த டோர் வந்து ஸ்டக் ஆயிருக்குது. ஐயோ என்னடா இது ஸ்டக் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பார்த்துட்டு இருக்க ஆம்பர் இருந்துட்டு, இதை பாருங்க நம்ம எப்படியாவது வந்து மிஸ்ஸியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தவன் இதை பாரு அவ இப்ப செத்துருப்பா, அங்க போயிட்டு நம்மளையும் மாட்டிக்க சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். நம்மளால கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற உடன் ஸ்டாக்ஸ் அது எல்லாத்தையுமே அவன் வந்து உடச்சு போட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து டைனமைட் இருக்கும், அதை வச்சு அவங்கள வந்து பிளாக் பண்ண முடியும். இவரா இங்க இருக்கிற எதையும் தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் ஆம்பர் இருந்துட்டு எப்படியாவது மிஸ்ஸியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஒரு பொண்ணோட கஷ்டம் பொண்ணுக்கு தானே தெரியும். அவன் போனதுமே நெப்போலியனும் நான் உன் பின்னாடி தான் வருவேன் அப்படின்னு அவனும் போயிடுறான். இவனா அந்த டோரை உடச்சிட்டு உள்ள போறான். உள்ள போயிட்டு பார்த்தா ஃபுல்லா டைனமைட்ஸ் எல்லாமே இவன் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல, இதை வச்சு இவனுங்களை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா எடுக்க அந்த தெரியாம வயரை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். அப்படி ஆக்டிவேட் பண்ணதும் அவ்வளவுதான், அந்த இடம் ஃபுல்லாவே ஏற்கனவே ஒரே பாமா தான் இருக்கு. அப்புறம் என்ன பெருசா அது வந்து வெடிச்சு செதறது. இப்போ பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுனால இவங்க 2 பேரும் பயந்து போய் ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு வந்து பார்த்தா அவ்வளவுதான், அந்த ஒருத்தனும் காலி. இப்ப வேற வழி இல்லாம இவங்க 2 பேரும் அங்க இருக்கிற ஒரு ரூம், இந்த மாதிரி வெடிச்சு செதறினதுல ஒரு ரூம் புதுசா வந்து இருக்கும், வழி கிடைச்சிருக்கும். அதுக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா படத்தோட ஆரம்பத்துல வந்துட்டு காமிச்சாங்கல்ல அந்த பொம்மையெல்லாம் உட்கார வச்சு ஹீட் சென்சார்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி சோல்ஜர்ஸோட டாய்ஸ் எல்லாமே அங்க இருக்கு. இதெல்லாத்தையும் தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அங்க இருக்கிற ஒரு டம்மியா இருந்த அந்த மியூட்டேட்டட் மனுஷன் நெப்போலியனை தூக்கி போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி பொம்மை மாதிரி அவனை ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை நினைச்சு அவங்க ஏமாந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவளையும் போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். யார, நம்ம ஆம்பரை. அதை பார்த்ததுமே நெப்போலியனுக்கு கோவம் வந்துருது. அவன் தான் இவனோட ஆளாச்சே. அதனால கோவம் வந்துட்டு இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து அவனை வந்து அட்டாக் பண்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போராடி அவனை அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறாங்க. அவளோட சவுண்டை ஃபாலோ பண்ணி கரெக்டா அவன் எங்க இருக்கானோ பார்த்து வந்துடுறாங்க. இவன் அவனை
அவனை கட்டி போட்டுட்டு ஏதோ பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். உடன் டோர் வழியா அதை பார்த்துட்டு இவங்க வந்து ஒரு ஐடியா பண்றாங்க. ஆம்பர் என்ன பண்றான்னா பக்கத்துல இருக்கிற ரூம்ல ஒரு வீடியோ ஆன் பண்ணி வச்சிடுறா. அந்த சத்தம் கேட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாக்குறதுக்காக வெளியில வரான். அப்படி வெளியில வந்த கேப்ல இவளை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவளை கட்டி போட்டிருப்பாங்கல்ல அது எல்லாத்தையும் அவுத்துட்டு இங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவனா அங்க இருக்கிற கதவெல்லாம் உடச்சுக்கிட்டு உள்ள வரான். அவங்க ரெண்டு பேர்த்தையுமே பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தானே இவளை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போக ட்ரை பண்ணாங்க. அது கூட மிஸ்ஸையும் அவன் சும்மா விடல. அவளோட மூஞ்சி அப்படியே தரையில போட்டு பயங்கரமா வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நம்ம ஆம்பர் அவ வந்து ஒரே ஒரு புல்லட்டை தனியா எடுத்து வச்சிருந்திருப்பால, அதை எடுத்து இதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. ஆனா இவன் வேற இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கிறதுனால இவளால எதுவுமே பெருசா செய்ய முடியாது. அப்புறம் என்ன, இவன் வந்து அவளையும் வந்து பறக்க விட்டுட்டு இருக்கிறான். பார்த்த நெப்போலியன் அவன் சும்மாவா இருப்பான். அவனு வந்து இப்ப வந்து கையில இருக்கிற அந்த கன் அதை வச்சு அவனை வந்து அட்டாக் பண்ண வரான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப அந்த மியூட்டேட்டட் மனுஷனை அட்டாக் பண்ணிடுறாங்க. கீழே தள்ளி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மிஸ்ஸி அவ இருந்துட்டு உனக்கு எவ்வளவு திமிர்றா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில எட்டி உதைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. ஆனா அவன் இன்னும் முழுசா சாகல. அதனால அங்க இருந்து போலான்னு பாக்குறதுக்குள்ள இவளோட காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். இதுக்கு மேல இவனை இப்படியே சும்மா விட்டா சரியா வராது அப்படின்னு நம்ம நெப்போலியன் என்ன பண்றான்னா கையில ஒரு கோடாரி இருக்கும், அதை வச்சு அவனை அங்கேயே ஒரே போடு பயங்கரமா கொடூரமான முறையில இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த மியூட்டேட்டட் மனுஷனை அந்த இடத்துல வந்து கொல்றாங்க. அப்படி இவனை போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா இங்க இருந்து எப்பா முதல்ல வெளில போலாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து மொத்த டீம்ல இந்த 3 பேர் மட்டும்தான் வந்து சர்வே பண்ணி வெளியில வராங்க. இங்க மிஸ் ஆன மற்ற சோல்ஜர்ஸ் இவங்களெல்லாம் பத்தி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் அனுப்பல. ஏன்னா இவங்களா லீவு கூட சொல்லாம எங்கேயோ காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்காங்க. அது கூடவே இந்த செக்டார் 16ல நடக்கிற எல்லாத்தையுமே ரேடார் மூலியமா யாரோ ஒருத்தவங்க நோட் பண்ற மாதிரி காமிச்சு இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. அம்மா ஒரு சப்ளைஸ் கொடுக்கலாம், சயின்டிஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு போன இவங்களுக்கு இது மாதிரி மியூட்டேட்டட் மனுஷங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இவ்வளோ பெரிய ரோதனை எப்படியோ தப்பிச்சு அதுல இருந்து ஒரு 3 பேராவது வெளியே வந்தாங்களே. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. until then டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.